வாரத்தில் 2 தடவை மறக்காமல் இந்த கீரையை சாப்பிட்டுக்கோங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? புளிச்சக்கீரை. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த புளிச்சக்கீரையில் அயன், கால்சியம், விட்டமின் சி, மெக்னீஷியம், அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் இருக்குது. ஒரு 5 பொருள் மொத்தமாக ஒரு கீரையில் கிடைக்குதுன்னா வாரத்தில் 2 தடவை சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க. அதுவும் பெண்களுக்கு இந்த புளிச்சக்கீரை ரொம்பவே அவசியம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி கீரையை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அலசிட்டு மண் சட்டியில் தண்ணி வச்சுருங்க. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கீரை கம்மியாக இருக்கிறனால தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். அதை ஊற்றியே கடைஞ்சிக்கலான்னு சொல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. அலசி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் அதோடு சேர்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதில் 2 இல்லை 3 பச்சை மிளகாய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கீரை இளங்கீரைங்கிறனால சீக்கிரம் வெந்து வந்துடும். அதே மாதிரி கீரை சமைக்கிறப்ப இந்த மாதிரி வலை இல்லைனா ஓட்டை இருக்கிற தட்டுகளை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா கீரை கருத்து போயிடும். அதனால் இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடலாம். இந்த தண்ணியை நான் கீரை ஊற்றவே இல்லைங்க. அப்படியே வச்சுருந்து நான் வந்துட்டு கீரைக்குள்ளேயே போட்டு கடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க கீரையை தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடித்தாச்சுங்க. நல்லா மத்து போட்டு மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கீரையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பெண்கள் தவறாமல் எடுத்துக்கணும். ஏன்னா கைகால் வலி இதெல்லாம் வர்றவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம இப்போ 35+ இருக்கிறவங்க கீரை அதிகமாக சாப்பிட்ணுங்க. நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்லேருந்து எல்லாமே நடக்கும். அதனால் கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு தக்காளி சேர்த்து விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இதில் புளி மட்டும் சேர்த்துறாதீங்க, மறந்து கூட. ஏன்னா இந்த கீரையிலே புளிப்பு இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் ரொம்ப வணங்க விட்டுறாதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பெரியவங்க சொன்னாங்க அந்த பச்சை வாசனை அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு. இது 2 நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரை, அதுலேருந்து வடித்த தண்ணி 2யுமே நான் சேர்த்துருக்கேங்க. தண்ணி வேண்டான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த கீரையை கலந்துட்டு ஒரு கொதி விடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சாப்பாட்டில் சாப்பிட்டிங்கன்னா அருமையான புளிச்சக்கீரை ரெடி. இன்றைக்கி பசங்களுக்குன்னா காலையில் சாப்பாடே இதுதான் கொடுத்தேன். ஏன்னா ஸ்கூல் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இப்போ புளிச்சக்கீரை கடையில் கிராமத்து முறையில் ரெடி ஆகிடுச்சு. சுடு சாப்பாட்டோட கீரையை நல்லா சுட சுட ஊற்றி மேலே தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.